ஓகே, வரதெல்லாம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், எனக்கு ஜியோ நெட் வந்து இன்னைக்கு மதியம் ஒரு 2 மணிக்கு முடிஞ்சு போச்சு 4G. ஓகே ஓகே மேம், அது எனக்கே தெரியும். நீங்களும் மெசேஜ் அனுப்பிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க சார், கேக்குது. இல்ல மேம், இப்போ உங்களுக்கு கம்பெனிக்கு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா இதுவே தான் திரும்ப திரும்ப உங்க கம்ப்யூட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஒரு அர்ஜென்ட்டுக்கு போன் அடிக்கிறோம், உடனே உங்களுக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது. சரி சார், நீங்க 199 இல்லாட்டி 1 சொல்லுங்க. அதுக்கெல்லாம் போன் அடிச்சோன்னா நீங்க உங்களுக்கு கஸ்டமர் கேர் இது கனெக்டே பண்ணி விட மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்பதான் போயிருக்கு, 1/2 மணி நேரமா ட்ரை பண்ணி இப்பதான் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரே டவுட் தான் கேட்க போறேன். அது மட்டும் சொல்லுங்க சார். ஆக்சுவலா இப்போ என்னன்னா, நீங்க திடீர்னு அமௌண்ட் ஏத்திட்டீங்க மேம். அதாவது நீங்க இல்ல, உங்க ஓனர் ஏத்திருக்காரு, அம்பானி சார் ஏத்திருக்காரு. சரிங்களா? ஓகே. ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்த புதுசுல வந்து எல்லாமே ஃப்ரீயா அன்லிமிட்டடா கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது கஸ்டமர் தக்க வைக்கணும்னு ஒரு பிரீமியம் பேமெண்ட் ஒண்ணு போட்டீங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டு எல்லாரையும் தூக்கி முழுங்கிட்டு நீங்க பெரிய லெவல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க. அதாவது கட்டணத்துல அமௌண்ட்ல புடுங்கறதுல. இப்போ நாங்க திரும்ப பிஎஸ்என்எல்லே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப அங்க வேலை பாக்குறீங்களே, அடுத்த ஒரு ஸ்கீம் போடுவாங்களா, இல்ல திடீர்னு திரும்ப அப்புறம் அமௌண்ட் எல்லாம் குறைச்சிருவீங்க, இல்ல ஃப்ரீ ஸ்கீமே கொடுப்பீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பத்தி சொன்னீங்கன்னா இதுல ஜியோலயே நாங்க இருப்போம், இல்லைன்னா பிஎஸ்என்எலுக்கு மாறலாம்னு இருக்கோம். உங்களோட ஒபினியன் நமக்கு புரியல. கரண்ட்லி வந்து நமக்கு அதுக்கான அப்டேட் எதுவுமே கொடுக்கல சார் நம்ம டீம் வந்து. பட் நீங்க இந்த மாதிரி உங்களோட சஜஷன் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எங்க டீமுக்கு வந்து நாங்க எஸ்கேட் பண்றோம் சார். ஓகே மேம். ஏன்னா அங்க திடீர்னு நாங்களே ஒரு முடிவு செய்யல மேம். நீங்க அங்க டியூட்டில இருக்கீங்க, உங்களோட கம்பெனி, நாங்களாம் உங்களுக்கு உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்க எங்களை தக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் ஒரு இது பதில் சொல்லி ஆகணும்ல. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு புரியுது. எல்லா கஸ்டமர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூபிளான கஸ்டமர்ஸ் தான் சார், நான் இல்லன்னு சொல்லல. பட் வந்து இப்போ உங்களோட சஜஷன் வந்து நாங்க டீமுக்கு வந்து சால்வ் பண்றோம். ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து சொல்றாங்க அவங்க சைட்ல இருந்து அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து நமக்கு பிரைஸ் சேஞ்ச் பத்தியோ இல்ல அதை வந்து உங்களுக்கு கம்மி பண்றத பத்தியோ நமக்கு எதுவுமே இன்னும் கொடுக்கல சார், எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜியோ கஸ்டமர்ஸ் அதை கம்யூனிகேட் பண்ணுவோம் சார், மெசேஜ் ஆர் கால்ல. சோ அது நான் டீமுக்கு வந்து எஸ்கேட் பண்றேன் சார் கண்டிப்பா. ஓகே மேம், முடிஞ்ச வரையும் கேளுங்க. நான் மட்டும் பண்ணல, என்ன மாதிரி லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பேர் உங்களுக்கு கால் பண்ணிட்டு தான் இருப்பாங்க உங்க கஸ்டமர் கேருக்கு. கண்டிப்பா சார். ஏன்னா அவங்க வந்து பணம் வச்சிருக்கிறவங்க கோடிக்கணக்குல. நாங்களாம் ஒண்ணு இல்லாதவங்க போயிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 300 ரூபா 350 ரூபா சம்பளத்துக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். அதுவும் மழை பெஞ்சுன்னா எங்களுக்கு தேவை கிடையாது. இந்த நிலைமை ஒரு நாளைக்கு 250, அதாவது மாசத்துக்கு, அது மாசங்கிறது ஃபுல்லா கூட கிடையாது, 24 நாள் தான் நீங்க கொடுக்குறீங்க. இப்போ அப்படிங்கிறப்ப நாங்க இந்த அளவு 28 நாள் இல்ல மேம். நீங்க 200, நான் 219 சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது 300 ரூபாய்க்கு போறீங்க. 28 நாளைக்கு நீங்க 300 ரூபாய்க்கு போறீங்க. என்னோட ஒரு நாள் சம்பளம் இதுலயே எனக்கு அதிகபட்சம் ஒரு 20 நாள் தான் வேலையே இருக்கும். நான் அரிசி வாங்குவானா, இல்ல இப்ப வீட்டுக்கு வேற ஏதாவது பொருள் வாங்குவானா, இல்ல வீட்டுக்கு வாடகை கொடுப்பானா, கரண்ட் பில் கட்டுவானா, வீட்டுல 2 வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ எப்ப பார்த்தாலும் செல்லு பார்த்துட்டே இருக்கா, நெட்டு பத்த மாட்டேங்குது. 1 GB 15 ரூபா இருந்துச்சு, அப்புறம் 19 ரூபா மாத்திட்டீங்க. அத 29 ரூபாய்க்கு 2 GB வச்சிருந்தீங்க, அதான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அதே 29 ரூபாய்க்கு 2 GB மாத்திட்டீங்க வேற. இதனால வீட்லயே அவ்வளவு பிரச்சனை வருது, பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. நான் பிஎஸ்என்எலுக்கு மாறிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க. இல்ல சார், இத வந்து நமக்கு இது கமிட் பண்ண முடியாது. நம்ம டீம் வந்து இது சொன்னாதான் நம்ம இதை வந்து கமிட் பண்ண முடியும். ஆனா எங்க டீமுக்கு நான் வந்து இதை எஸ்கேட் பண்றேன் சார். கண்டிப்பா இப்ப நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க சைடுல உங்களுக்கு கால் வரும். ஓகேங்களா? சோ அந்த டீம்ல இருந்து நம்ம எஸ்கேட் பண்ணோம்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, செக் பண்ணி பாருங்க. இன்னும் ஒரே டவுட் மேம். இப்போ நீங்க அந்த மந்த்லி பேக் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்கல்ல, மந்த்லி பேக், அது கூட பிரச்சனை இல்ல. இந்த நெட் பேக் வந்துட்டு டெய்லியும் நம்ம இப்போ வீட்டுல இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? அந்த நெட் மட்டுமாவது பழைய இதுலயே வச்சிருந்தீங்கன்னா, பழைய ஸ்கீம்லயே வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. இப்போ அதையும் அதாவது டேட்டா ஆட் ஆன் சொல்றீங்களா? ஆமா. இப்போ ஆல்ரெடி வந்து 2.5 GB வந்து 29 ரூபாய்க்கு இருந்துச்சு.
இப்போ 2GB 29. மாறிடுச்சு. ஆமாங்க. சரிங்களா, இந்த மாதிரி நெட்டுக்காவது ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அதையும் சேர்த்து ஏத்திக்கிட்டீங்க. இன்னும் ஒரு 1 வீக் பாக்குவேன் மேம். அப்படி இல்லன்னா நான் பிஎஸ்என்எலுக்கு மாறிக்கலாம். சரி சார், நீங்க தான் 1 வீக் டைம் தரீங்களா? கண்டிப்பா நான் டீம் கிட்ட வந்து சஜஷன் வந்து ஃபார்வர்ட் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து இதுக்கான அப்டேட் கொடுப்பாங்க சார். பாருங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். 1 வீக் வரைக்கும் நான் உங்களுக்காக பாக்கணும். ஓகே சார், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. டீம்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கான அப்டேட் வரும். ஓகே, தேங்க்யூ மேம். நான் எதுவும் பேசுனதுல ஒன்னும் தவறு இல்ல அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல சார். சரி, ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே சார். இந்த கால்ல வந்து ஃபீட்பேக் சர்வேக்கு ஆன்சர் பண்ணிட்டு இந்த காலோட கான்வர்சேஷன் பொறுத்து நீங்க ரேட்டிங் கொடுக்கலாம். ரேட்டிங் ஸ்கேல் 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கும். 5 அதிகமானது மற்றும் 1 கம்மியானதாக இருக்கும். வேல்யூபிள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க சார். சோ தட் உங்க பெட்டரா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண எங்களுக்கு இது உதவியா இருக்கும். ஜியோவை அழைத்ததுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ. கண்டிப்பா உங்களுக்கு 5 தான் கொடுப்பேன் மேம். எனக்கு கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பொறுமையா பதில் சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் 5. ஓகேங்க சார். ஓகேங்க சார், நன்றிங்க சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். ஜியோ கேரை தொடர்பு கொண்டதற்கு நன்றி. எங்கள் ஆலோசகரால் உங்கள் வினவலை திருப்திப்படுத்தும் வகையில் நிவர்த்தி செய்ய முடிந்தது என்று நம்புகிறோம். 1 முதல் 5 வரையிலான எண்ணை அழுத்துவதன் மூலம் இந்த உரையாடலின் உங்கள் அனுபவத்தை எங்களிடம் பகிரவும். 5 மிகவும் திருப்திகரமாகும். 1 என்றால் நீங்கள் திருப்தி அடையவில்லை என்றும் அர்த்தமாகும்.